சென்னையில் நடைபெறும் சிறை நிரப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற பகுதி நேர ஆசிரியர்கள் சீர்காழியில் கைது செய்த போலீசார் விடுவித்ததாக கூறிய நிலையில் தனியார் விடுதியில் அடைத்து வைத்த வீடியோவை ஆசிரியர்கள் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். கல்வி இயக்கத்தின் கீழ் 16,549 பகுதி நேர ஆசிரியர்கள், 2011இல் நியமிக்கப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் 13 ஆண்டுகளாக பணியாற்றியும் பணி நிரந்தரம் இல்லை. இதை எதிர்த்து சென்னை அண்ணா சாலையில் சிறை நிரப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பங்கேற்க சென்னைக்கு வந்த சீர்காழியை சேர்ந்த ஆசிரியர்களை போலீசாரால் ரயில் நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டனர். இதில் பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் சங்க மாநில செயலாளர் வா முரளி உள்ளிட்ட 6 பேர் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. போலீசார் அவர்களை விடுவித்ததாக தெரிவித்த நிலையில் அவர்கள் இன்னும் அடைக்கப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தும் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. பணிபுரிந்திருக்கின்ற 12,500 பகுதிநேர ஆசிரியர்கள் தற்போது தமிழகத்தில் பணிபுரிகிறார்கள். அவருடைய மாத ஊதியமாக 12,500 வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊதியம் போதாத காரணத்தினால்